जिंदाबाद AITUC जिंदाबाद AITUC ஆர்ப்பாட்டம் மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் தமிழக அரசு நாளைக்கு அரசு ரத்து செய் ஊபி மாநிலம் தனியார் நிறுவனம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ள ஒப்பந்தப்படி உத்தரவை ரத்து செய் வைக்காது தமிழக இளைஞர்களே வேலை வாய்ப்பினை வைக்காது மாற்றாதே தமிழக இளைஞர்களை தமிழக மண்ணிலே அகதிகளாக மாற்றாதே ஜிந்தாபாத் AITUC ஜிந்தாபாத் வெல்லட்டும் AITUC ஆர்ப்பாட்டம் மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து AITUC மாநில தலைமையின்படி தமிழகம் முழுவதும் போக்குவரத்து கழகங்களில் இன்றைக்கு தமிழக அரசானது ஊபி மாநிலத்தினுடைய என்டர்பிரைஸ் நிறுவனத்திற்கு ஒப்பந்த பணி உத்தரவுக்கான டெண்டரை வழங்கியிருக்காங்க. இதை சொல்லும் போது என்னன்னு சொன்னால், கடந்த காலங்களில் இந்த மாதிரியாக போக்குவரத்து கழகங்களில் அப்படி தனியாருக்கு கொடுத்து எடுக்கக்கூடிய நடைமுறை அதைத்தான் கடைபிடிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு நிலைமை என்னன்னா, அதுகளெல்லாம் மாற்றம் வேணும். அந்த மாற்றம் வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் வந்து தாவேக அரசுக்கு மாற்றத்திற்கான இதுகளை கொடுத்திருக்காங்க. நீங்கள் கடந்த கால ஆட்சி வழியிலே இன்றும் நிரந்தர தன்மையுள்ள பணிகளில் கான்ட்ராக்ட் முறையையும் அவுட் சோர்சிங் முறையையும் புகுத்துவது சரியான இது இல்லைங்கிறத கண்டித்து அது அரசு கைவிட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். அதே போல் இன்றைக்கு போக்குவரத்து கழகங்களுக்கு தேர்தல் வாக்குறுதிப்படி இன்னைக்கு அக்டோபர் 2 புறநகர் பேருந்துகளுக்கு, அதாவது மகளிர் இலவச பயணம்னு அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே கடந்த கால ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 7000 டவுன் பஸ்கள் 7500 டவுன் பஸ்கள் வந்து கொடுத்த மகளிர் விடியல் பயணம் நடைபெற்றது. அன்றைய தினம் இருந்த அரசானது 3200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு அதற்காக செஞ்சது. இன்றைக்கு வரக்கூடிய காலத்தில் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியிலிருந்து எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியலை. சாதாரண கட்டண பேருந்துகளுக்கா சூப்பர் டீலர்ஸ்க்கா எந்த இடம்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு பாயிண்ட்டுங்கிறதெல்லாம் சட்ட ரீதியாக ஒன்றும் இயக்கலை. அரசாங்க பேருந்து என்பதனால இன்றைக்கு பாயிண்ட் அதே மாதிரி 1 2 3 அப்படிங்கிற அடிப்படையில் சூப்பர் டீலக்ஸ்னு பேர் வச்சுருக்கோம். அரசு எந்த ஆர்டிஓவும் அந்த மாதிரியான எந்த உத்தரவுகளும் அரசு மோட்டார் வாகன சட்டத்தில் கொடுக்கல. அப்போ இன்றைக்கு வந்து அரசாங்கம் வந்து 6000 கோடி ரூபா ஒதுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ கடந்த ஆட்சியில் இது கிட்டத்தட்ட 3800 கோடி ரூபா ஜூன் மாதம் தாவேக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை போக்குவரத்து கழகங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் கிட்டத்தட்ட 61,642 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தொடர் நஷ்டம் 72 கோடியே 667 கோடி இருக்குன்னு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் இந்த போக்குவரத்து கழகங்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தி இந்த பொதுத்துறையை அளிக்கக்கூடிய நிலையில் ஏற்படக்கூடியதை மாற்றணுங்கிற அடிப்படையில் அதற்கு தேவையான நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட 30,000 காலி பணியிடம் இருக்குது. 30,000 காலி பணியிடங்கள் நிரந்தர தன்மையுள்ள பணிகள் நிரப்பவிடும். அதே போல் வாரிசு பணி 2005 இருக்குது. 2005 கல்வி தகுதிக்கு அடிப்படையில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அலுவலக பணி எந்த பணியிலையும் எடுத்தாலும் இன்னைக்கு வேக்கன்ட் இருக்குது. ஆனால் அரசாங்கம் இதுவரைக்கும் கொடுக்கல. பல குடும்பங்கள் நெருக்கடியாக இருக்குது. அதனால் வாரிசு பணி வழங்க வேண்டும். அதே போல் இன்றைக்கி மருத்துவ காப்பீடு, இந்த மருத்துவ காப்பீடு கம்பல்சரியாக எல்லாருக்கும் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அந்த கார்டை பயன்படுத்தி நம்ம மருத்துவ சிகிச்சை பெறும் பொழுது பேக்கேஜ்ன்று தான்
அந்த ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கு. அப்போ கன்சியூமரான அவங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு இருக்கக்கூடிய பேக்கேஜ் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னங்கிறது வெளிப்படைத்தன்மை வேணும். அதே போல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் இதில் ஒரு குழு இருக்குது. அந்த குழு பரிந்துரை பண்ண கூட இதை கூட இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் யுனைடெட் இந்தியா நிறுவனம் வழங்குவதில்லை. அப்போ இந்த மாதிரியான விதிகள் இருக்குது. இதெல்லாம் யாரோட பேசணும்? சங்கங்களோட பேசணும். பேசி அதற்கான தீர்வு காணும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உலகநாதன், ஏஐடிசி பொதுச் செயலாளர்.